Hi friends, இன்னைக்கு நம்ம சுவையான garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Welcome to Shakti's Cooking. இந்த garlic bread செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இன்னைக்கு brown bread எடுத்திருக்கேன். நீங்க white bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இந்த garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த garlic கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் ஆரிகானோ பவுடர் நான் சேர்க்குறேன். இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சீசனிங்கை நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். இப்போ நம்ம இதை பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பிரெட்டுக்கும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறேன். எல்லா பிரெட்டுக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் இந்த பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். இப்போ இந்த பிரெட்டை ஒன்றா சேர்த்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பக்கம் டோஸ்ட் ஆயிருக்கு. இது மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகணும். கார்லிக்கெல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு. இந்த அளவில் இருந்தால் போதும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.